இட்லி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்க டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி பண்ணலாம். வெல்கம் டு தேசி வீலா. நான் இன்னைக்கு 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். கிரேவிக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு பெரிய பீஸாக கட் பண்ணிட்டு கடாயில் சேர்த்து எண்ணெய் ஊற்றி வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி அளவு வெந்ததும் பட்டை, கிராம்பு, சோம்பு, தனியா, ஜீரகம், மிளகு இது எல்லாத்துலேயும் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையை லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். 2 துண்டு இஞ்சி, 1 பூண்டு தோல் உரிச்சிட்டு இதுலேயே சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோ மட்டனை தண்ணியில் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. வதக்கின வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு 4 தக்காளி சேர்த்து வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், மூடி போட்டு வேக வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கூட 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கழுவி வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்குங்க. மட்டன் கொஞ்சம் கொழுப்பாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மட்டன் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வதங்கணும். வதங்கிட்டு இருக்க மட்டனில் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம மசாலாலேயே எல்லாமே சேர்த்துருக்கோம், தனியாவும் மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் தூள் சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி சேர்க்க தேவையில்லை, மட்டன்லேருந்து வர தண்ணியே சரியாக இருக்கும். இதில் நான் தண்ணியே சேர்க்கலை, ஆனாலும் இவ்வளோ தண்ணி இருக்குது. இது கொஞ்சம் நேரம் வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வைங்க. மட்டனில் தண்ணி இல்லைன்னா 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. மட்டன் பாதி அளவு வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்குங்க. இது கூட கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம கிரேவியாக வைக்க போகிறதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்க தண்ணியும் சரியாக இருந்தது. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 5 இல்லைனா 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். குக்கர் திறக்கும் போதே சூப்பரான வாசனையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த மட்டன் கிரேவி சூப்பரான சைடிஷாக இருக்கும். கிறிஸ்மஸ், நியூ இயருக்கு இந்த மாதிரி மட்டன் கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.